السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரில் மேலாக மதிக்கின்ற மிக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற மூமின்களான அனைவரின் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய கருணை என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லமை படைத்த இறைவன் தன்னை பற்றி தனது அடியார்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற போது அவன் அளவற்ற அருளாலும் நிகழற்ற அன்பையும் என்று அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய அருள் அவன் இணையாக யாரும் மனிதர்களிடத்தில் காட்ட முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டுகிறார். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது போரில் இருந்து பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை தொலைத்துவிட்டு பரிதவித்து தேடி கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அந்த குழந்தையை தேடி அங்கும் இங்கும் ஓடக்கூடிய நிலை, பதட்டம் அடையக்கூடிய சூழல், தேடி ஒரு வழியா அந்த பிள்ளையை கண்டுபிடித்த உடனே அந்த தாய் என்ன செய்றார், அந்த பிள்ளையை தன்னோடு அரவணைத்து அதை கொஞ்சி மனிதக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய அவர்கள் இதை பார்த்துவிட்டு சகாபாக்களிடத்துல கேட்டாங்க, இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் கூட ஆசைப்படுவாரா அப்படின்னு கேட்டாங்க. சகாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அது எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் கூட விரும்புவார்? குழந்தை குழந்தைக்கு இவ்வளவு நேரம் வழிவகுத்திருக்கிறார், இந்த குழந்தையை நெருப்பில் கூட விரும்புவார் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது அல்லாஹ்வுடைய அருளை நினைவு கூறுகிறார்கள். எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் கூட விரும்ப மாட்டாரோ வெறுப்பாரோ, அதே போன்றுதான் தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் நரகில் கூறுவதற்கு விரும்புவது கிடையாது. எப்படியாவது அடியார்களை சோழத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதனாலதான் அல்லாஹ் தந்த கருணை என்பதை தன் மீது அவன் விதியாக ஆக்கிக் கொண்டான். திருமறை குரான் அல்லாஹ் சொல்லிட்டார், கத்தக அல்லாஹ் நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் தன் மீது கருணையை விதியாக்கி கொண்டான். நம்ம மேல அல்லாஹ் விதியை பார்த்திருக்கிறான். அவர் என்ன மாதிரி திட்டமிடுதல் செய்திருக்கிறாரோ அது மாதிரிதான் அவங்களால முடியும், வாழ முடியும், பயணிக்க முடியும். அல்லாஹ்வின் மீது யாரும் விதியாக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் மீது அவனை விதியாக்கிக் கொள்கிறான். என் அடியார்கள் மீது நான் அதிகமாக கருணை காட்ட வேண்டும் என்று சொல்லி
அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கருணை என்பது பெரிய. நாம என்ன நினைச்சிடக்கூடாது, நரகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, அதனுடைய தண்டனைகளை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் கொடுமைக்காரர்களாக இருப்பானா என்றெல்லாம் நினைத்து விடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் முதலில் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறான், நான் கருணை உள்ளவன். எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா, படைப்பு நாங்கள் அனைத்தையும் படைத்து விட்டு சொல்றார்கள், அல்லாஹ் கோபத்தை எனது கோபத்தை கருணை என்று விட்டது என்று எழுதுவதாக சொல்றார். அப்ப அல்லாஹ்வுடைய கருணை இருக்குது, அது அளப்பெரியது. அல்லாஹ் யாரை விரும்புகிறாரோ நேசிக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை ஒரு அடியான் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அதை விட மகத்துவமிக்க ஒரு காரியம் எதுவும் இருக்காது. அதனால்தான் சொல்பவர் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கருணையை வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார். ஒரு வேளையில நம்பிக்கையோடு இடத்துல கேட்கிறார், அதிகமான இபாதத்தை செய்திருக்கிறோம், அதனால் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க சகாபாக்கள். சகாபாக்களுக்கு நாம இன்றைக்கு இபாதத்தை செய்யறோம்ல, அதிகமான வணக்க வழிபாடுகள் எதற்காக செய்யறோம், எப்படியாவது சொர்க்கம் போயிடுவோம், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடணும் அனைத்து நினைக்கிறோம்ல. அது மாதிரிதான் சகாபாக்கள் நினைப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய அமல்களின் காரணமாக, நன்மைகளின் காரணமாக சொர்க்கம் போய்விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். அப்ப என்ன அப்படின்னு விவரத்தை கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் யாரும் சுமணம் செல்ல முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை சொன்ன உடனே சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உங்களுக்கான நிலை என்ன, நீங்க அமல்களின் காரணமா சொர்க்கம் போயிருக்கலாம், உங்களுடைய நிலை என்ன கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கருணை என்ற பொருளை என் மீதும் பொருத்தப்பட்டால் தவிர நானும் சுமணம் செல்ல முடியாது என்று சொல்லிட்டாங்க. எதற்காக சொல்றோம்னா, அமல்களை நாம் அதிகமாக செய்கிறோம், அதாவது அதிகப்படியான நன்மையான காரியங்கள் செய்கிறோம். அமல்கள் அதிகமாக செய்வதனால் இதன் மூலமாக நாம் சொர்க்கம் பெறலாம், நாம் இடத்தில் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய கருணைக்காக போக முடியாது. அதனால பெரும்பாலான உங்களுடைய பிரார்த்தனைகள்ல நாம் எப்படி அமைத்துக் கொள்வது சொன்னா, இறைவா உன்னுடைய கருணை உரியவராக, உன்னுடைய மன்னிப்பு உரியவராக, நீ விரும்பக்கூடிய அடியானாக என்னை ஆக்கியது, நீ என்னை விரும்பினால்தான் நான் என்னுடைய சொர்க்கம் போக முடியும் என்ற அந்த பிரார்த்தனை, இந்த அம்சத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிரார்த்தனை. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கருணை இல்லாம அவங்களே இந்த சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 100 தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கருணையை பயன்படுத்துகிறார்கள். இப்ப மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியில பாசம் நேசம் எல்லாமே இருக்குது. ஒரு குடும்பம் உருவாக இருக்கிறோம், நம்முடைய நேசத்தை பாசத்தை வெளிப்படுத்துறோம். யாராவது நம்மை விட்டு பிரிந்து விட்டால் அவருடைய பிரிவு தாங்க முடியல, அந்த அளவுக்கு நம்ம அவருடைய மீது நேசம் வச்சிருக்கிறோம். இது ஒரே ஒரு பங்குங்கிறாங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய 100 கருணையில் ஒரு கருணை தான் இந்த உலகத்தில் உயிர் ஜீவராசியை பயன்படுத்துகிறது. நமக்கு மத்தியில் இந்த பாசத்தை வெளிப்படுறத அல்லாஹ்வுடைய 100 கருணை கொண்டு ஒரே ஒரு கருணை. சில உயிரினங்களை நீங்க பார்க்கலாம், பறவைகள், விலங்குகள், காற்றில் வாழக்கூடிய அந்த விலங்குகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நம்மள்கிட்ட மட்டும் நேசம் கிடையாது, அதற்கு விட அதிகமான நேசமும் இருக்கும். நிறைய சேனல், டிஸ்கவரி சேனல் போய் இயற்கை காரியங்கள் சம்பந்தமா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு குருவி தன்னுடைய குழந்தைக்கு, அந்த குருவிக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அக்கறையோடு செயல்படக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கணும். கூட்டத்துக்கு வெளியே போய் இறையத்தை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய குருவிக்கு கொடுக்க முடியாது. அதே நேரத்திலே சில விலங்குகள் ஒரு தாய் இல்லாத நேரம் குட்டிக்கு ஏதாவது பாதிப்பு ஆபத்து வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த நேரத்தில் அந்த விலங்குகள் போய் வந்து தன்னுடைய குட்டியை பாதுகாக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். சொல்றாங்க, இந்த உலகத்தில் இது போன்ற நேசங்கள் இருக்குள்ள பாசங்கள் இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து ஒரே ஒரு சதவீதம் தான் இந்த நேசத்தை வெளிப்படுத்துகிறார்கள்.
ஒரு நேசத்துக்கே எப்படின்னா நீதி 99 அந்த கருணை நேசம் என்பதை எப்பொழுது அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்று சொன்னால் மறுமை நாளில் தன்னுடைய அடையாளத்திற்காக அல்லாஹ்வுக்காகவே அவருடைய கருணையை வெளிப்படுத்துவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப அல்லாஹ்வுடைய கருணை பெறுவது என்பது மன்னிப்பு பெறுவது என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டா அதுல நமக்கு அதிகமான பயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கருணையை மாற்றம் ஒரு அடியான் பெற்றுவிட்டால் அவனுக்குரிய வறுமை நாள் விசாரணை எது தெரியுமா? கோடான மக்கள் நின்னாலும் பரவாயில்ல, அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் விரும்பக்கூடிய அடியானை அழைத்து ரகசியமாக விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? சொல்றாங்க, இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, இந்த பாவத்தை செஞ்சியா, அந்த பாவத்தை செஞ்சியா சொல்லி அந்த அடியான் செய்த பாவங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் உருவாக்கக்கூடிய பட்டியல் போட்டு காண்பிப்பான். அப்ப அந்த அடியான் நினைப்பான், அல்லாஹ்வுடைய நம்மை குறுகி சொல்லி விசாரிக்கிறான். நாம செஞ்ச சின்ன விஷயம்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்திட்டான், இன்னைக்கு நமக்கு தோல்விதான் அப்படின்னு சொல்லி அந்த அடியான் நினைப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய அவங்களுடைய விருப்பம் தானே, யார வேணாலும் மன்னிக்கலாம், யார வேணாலும் விசாரிக்கலாம், யார வேணாலும் சொத்தத்துக்கு அனுப்பலாம், யார வேணாலும் நல்லதுக்கு அனுப்பலாம். அது அல்லாஹ்வுடைய உரிமை. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அவர் நேசித்த அந்த அடியானுக்கு என்ன சலுகை கொடுப்பாங்கன்னா, உலகத்துல யாருக்கும் தெரியாம உடைய பாவங்களை மறைப்பது போல் இந்த நாளும் உடைய பாவங்களை நான் மறைத்து மன்னித்து உன்னை சுவரத்துக்கு அனுப்புகிறேன் பொய்க்குவா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த கருணையை வெளிப்படுத்துவதாக நபிகள் பெருமானார் சொல்றார். அதனாலதான் எப்படி சொல்றாங்க, நீங்க பாவம் செஞ்சுட்டீங்களா, உங்களுடைய பாவங்களை நீங்களே தட்டியில் போட்டு பகிரப்படுத்தாதீங்க. நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல நீங்க முன்வச்சு அதற்கான தௌபா செய்யாத தவிர அதை பொதுமக்கள் மத்தியில என்ன செய்யாதீங்க, இந்த தப்ப நான் செஞ்சுட்டேன், அந்த தப்ப செஞ்சுட்டேன்னு சொல்லி பகிரப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அல்லாஹ் நாடுனான்னு சொன்னா நாம அவங்களுடைய விருப்பத்துக்கு அறியாமல் இருந்தா அல்லாஹ் என்ன செய்வான்? அனைத்தையும் மறைத்து நம்மளை கண்ணியமான முறையில சுமரத்துக்கு அனுப்பி இருப்பான் அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கருணை இருக்குல்ல, அது மறுமை நாளில் வெளிப்படுத்தும் போது அதனுடைய பாக்கியத்தை அடைவதற்கு தான் நாம் மனுஷன் ஆசைப்படும். அதே மாதிரி அவர்கள் இன்னொரு மனிதருடைய சொல்றார். அவர்கள் மூமினாக இருப்பார். அவர் செய்த பாவங்களுக்கு ஏற்றவாறு நடைபெற்று தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பார். அவர் என்ன செய்வார்னா, அல்லாஹ்விடத்தில் எப்படியாவது நாம ஒரு கோரிக்கையை வச்சு இந்த நரகத்துல இருந்து வெளியே போயிடணும்னு ஆசைப்படுவார். அப்ப அல்லாஹ்வை அழைப்பார், என்னால இந்த நரகத்தினுடைய வேதனை தாங்க முடியல, எப்படியாவது என்னைய நரகத்துல இருந்து நீ வெளியே அனுப்பிடு, சொர்க்கத்துக்குள்ள போயிடனா நரகத்தில இருந்து வெளியே அனுப்பிடு, நரகத்தினுடைய வாசல் கதவுல இருந்தால் போடுவார்கள், நரகத்தினுடைய வெப்பம் என்னால் தாங்க முடியல அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த அடியானின் மீது அவன் நேசிக்கின்ற காரணத்தினால் அவருக்கு சலுகையை வழங்குவோம், அவர் மீது தன்மையை காட்டுவோம். நரகத்திலிருந்து வெளியாக்கி நரகத்தினுடைய வெளிப்பக்கம் அந்த கடவுள் தன்மையை அமரவிட்டு, நீங்க என்னிடத்துல கேட்ட இந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றிட்டேன், இதுக்கு மேல எந்த கோரிக்கையும் கேட்கக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மனிதர்களுக்குள்ள வாக்கு விடுவாங்க. அவரை இதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன், நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றினதே பெரிய விஷயம், அதே நீங்க எனக்கு செய்த மிகப்பெரிய தலைமை அருள் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்வாரு வைக்கல. யாராவது உலகத்திலே நான் வாழ்க்கை உதவி கேட்கிறோம், ஓயாம உதவி கேட்டோம்னா எடுத்து இறந்துடும். இந்த டெக்னிக் அங்கேயும் பாடப்படுறாங்க மனுஷன். என்ன செய்வோம், ஒரே ஆளுக்கு வந்து ஒரு உதவி கேட்கிறாங்க கூட இப்பதான் போய் கேட்கிறோம், கொஞ்ச நேரம் ஆகட்டும், இல்ல நாளைக்கு கேட்போம் அப்படி நினைப்போம்ல. இதே மெத்தடில அல்லாஹ்விடத்துல அந்த மனிதன் அனுப்பிடும். என்ன செய்யலாம், இறைவா அப்படிங்க என்னப்பா இதற்கான வாக்குறுதி கொடுத்த, என்ன விஷயம் உனக்கு, இந்த நரகத்தினுடைய வெப்ப அனல் காற்று என்னால தாங்க முடியல, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கம்மி சொர்க்கத்துக்குள்ளையும் இல்லாம வெளியே இல்லாம கொஞ்சம் அருகாமையில விட்டுருன்னு கேட்பான்.
அல்லாஹ் என்ன செய்வான், அந்த கோரிக்கையை ஏற்று அந்த அடியான அங்க போ அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்து சொர்க்கத்துடைய வாசல் அருகாமையில் அமர வைப்பான். மனிதனுடைய அந்த வசுவாசம் இருக்குல்ல, ஆசை, பேருந்தம், பேராசை, இது எல்லாமே நம்முடைய உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். எதற்காக? சொர்க்கத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு சொர்க்கவாசிகள் எப்படியெல்லாம் இன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், வெளிப்படுத்தி காட்டிடுவான். அவர் பார்க்கிறார், சொர்க்கத்தில் இப்படியான இன்பங்கள் நிறைந்திருக்கிறது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவர்கள் அந்த நற்கணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து எப்படியாவது சொர்க்கத்துக்குள்ள போயிடணும்ட்டு மறுபடி இறைவா இருந்தார். அல்லாஹ் மறுபடி என்ன உனக்கு இந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார், அல்லாஹ் விருப்பப்படக்கூடிய அடியார்களாக இருக்கிறார். அதனாலதான் இஸ்ரீக்கு அவ்வளவு பெரிய கோடானபடி மக்களுக்கு மத்தியில சிலர் தனிப்பட்ட நபர்களை மாற்ற அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்து இது மாதிரியான ஏற்பாடுகள் தான் செய்யறான். அப்ப அந்த மனிதர்கள் கேட்பான், அவனுக்கு என்னப்பா இருக்கிறோம், சொர்க்கத்து வாசல் வரைக்கும் வந்து விட்டுட்ட, உள்ள பார்த்து அவ்வளவு இன்பங்கள் இருக்கிறது, அதை நான் அனுபவிக்கணும், உள்ள எனக்கு இடம் கூட கொடுக்கலாம், சொர்க்கத்துடைய கவலைக்கு உள்ளார எனக்கு கொடுங்க, கவலைக்கு ஓரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வான், அப்பவும் அந்த அவனுடைய கோரிக்கை நிறைவேற்றுவான். கவலைக்கு அருகாமல் இருக்காமடைய கோரிக்கை கேட்பா. அப்பதான் சொல்லுவாங்க அவர்கள், ஆகமுடைய மகன் இருக்கிறாங்க, அதே வாக்குறுதிகளை மீறக்கூடியவராக இருக்கிறான், அல்லாஹ்விடத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியையும் அடிக்கடி மீறிக்கொண்டே இருக்கான், உலகத்தை அப்படிதான் இருக்கிறான்னு சொல்லி நபிகள் பெருமானார் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கருணை இருக்குல்ல, அந்த கருணை என்பது நம் மீது விழுந்தால் போதுமா, நாம் எப்படியாவது செஞ்சிடலாம், சும்மா நாம போயிடலாம். அதற்காக நல்ல அமல்களை நல்ல காரியங்கள் செய்யாம இருக்கலாமா, அதை செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்வான், இவர் மேல கருணை காட்டலாமா, அவர் மேல கருணை காட்டலாமாங்கிற முடியல அல்லாஹ் எடுப்பான். அப்ப நாம் என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய அதிகாரங்களாக, அவனுடைய கருணைக்கு உரிய அதிகாரங்களாக உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் திருமலைக்குள்ளாக சொல்லிட்டாருன்னா, இன்னும் இவ்வளவு முஸ்லிமின் நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகிறான் அல்லாஹ் சொல்லிட்டாரு. அல்லாஹ்வுடைய கருணையை நாம் பெற்று எப்படியாவது சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அவன் எப்படி நமக்கு நேசத்துக்குரியவராக ஆக வேண்டும் என்று கட்டளையிடுகிறானோ அந்த நன்மையான காரியங்கள் அனைத்தையும் செய்து சுவனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி அந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அந்த சோதரர்களே, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற வேண்டும் என்றால், கருணையை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் நன்மைகள் செய்யுமாறு நமக்கு கட்டளையிடுகிறார். அந்த நன்மைகள் செய்வது யாருக்காக என்பதையும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார். நாம் இறைவனுக்காக ஒரு காரியத்தை ஒரு உதவி செய்கிறோம் என்றால் அந்த உதவி ஏழைகளுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனாலதான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு இது போன்ற வணக்கங்களை எல்லாம் நினைச்சான், ஜக்காத்தையும் கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஏன் ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான்? செல்வந்தர்களுக்கு மீது ஜக்காத் என்பது கடமையாக இருக்கிறது. ஏழைகள் சதக்கா கொடுக்கலாம், சில பேர் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கான். ஜக்காத்து என்பது வேறு, சதக்கா என்பது வேறு. ஜக்காத்து என்பது நம்மளுடைய சொத்து மதிப்பை கணக்கிட்டு 102% கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பாதையில் ஜக்காத்து கொடுப்பது. அப்படி கொடுக்கிறோம்னா இதற்கு தண்டனை உண்டு. சதக்கா என்பது நன்மையை நாடி நம்ம கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், அதுக்கு குற்றம் கிடையாது. அப்ப அல்லாஹ் அவனுடைய 5 கடமைகளில் முக்கியமாக இந்த ஜக்காத் என்ற கடமையும் முடிவு செய்து இங்கே ஏழைகளுக்கு கொடுங்க சொல்லி நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். இந்த ஜக்காத்து என்பது ஏழைகளுக்கு யாருக்கு பயனடைவார் மட்டும்தான் பயனடைவார்.
சொல்றாங்க, மண்ணில் உள்ள மனிதர்கள் மீது நீங்கள் நேசித்தால், அவருக்கு உதவி செய்தால், விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான், உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொல்றான். அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம இது போன்ற நற்காரியங்களை தான் செய்யணும். அல்லாஹ் நமக்கு இதெல்லாம் கட்டளையிட்டாலும் அதை பொருளாதாரத்தின் மூலமாக, அமல்களின் மூலமாக என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனை நாம செய்யணும். ஆனா இன்றைக்கு பெரும்பாலும் முஸ்லிம்கள் அமல்கள் செய்வதில் நினைச்சுருவாங்க, எந்த விதமான குறைகள் கிடைக்காம அதை கரெக்டான முறையில நிறைவேற்றுவாங்க. பொருளாதாரத்தின் ரீதியாக செய்யப்படக்கூடிய அமல்கள் அதுல மாத்திரம் நிறைய பேர் இருந்துச்சுன்னா கணக்கு பார்ப்பாங்க. சரத்துக்கும் சித்திராங்கிறது கூட பசுமாய் குறிப்பிட்ட ஒரு வழிபடுத்துவாங்க. அதாவது நோன்பாளிகளுக்கு அவர்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரம், அப்படியாவது நீங்க பெருநாளுக்கு போவதற்கு முன்னாடி உங்களுடைய சித்திராக்களை நிறைவேற்றிருந்தாங்க. இந்த சித்திரா யாரு கொடுக்குறாங்களோ அவர்தான் கொடுக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு அனுப்பி வைக்கிறோம். யாருக்கு ஏழைகளுக்கு தான் போகுது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, நீ ஏழைகளுக்கு உதவி செய்தால், ஏழைகளை நீ கவனித்தால் நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை விரும்புவேன் என்று அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொல்லுகிறார். அப்ப பொருளாதாரத்தின் மூலமாக செய்ய வேண்டிய கடமைகளை நாம சரியான முறையில நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு சட்டத்துடைய இந்த சட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா, ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லியே ஒரு கூட்டம் பிரிஞ்சாங்க. முஸ்லிம்கள்ல ஒரு கூட்டம், ஜக்காத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், என்ன வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு கூட்டம் இல்லாமல். அபூபக்கர் ரலியல்லாஹு வாழ்க்கையில இவன் முஸ்லிம்களே கிடையாதுங்கிறத பார்வையில பார்த்தாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டம் தான் 5 கடமை: தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். அப்ப அதுல ஒரு சட்டமே கிடையாதுன்னா, அந்த சட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னா அது முஸ்லிமே கிடையாதுன்னு சொல்லி அபூபக்கர் அவர்கள் கடுமையான முறை கோபப்பட்டு, ஜக்காத்தை முறையாக நீங்கள் செலுத்தாவிட்டால் உங்கள் மீது நான் போர் கொடுப்பேன் என்கிற அளவுக்கு கடுமையான முறையில எச்சரிக்கை செய்தார்கள். இதை எதற்காக சொல்றேன்னா, பொருளாதார ரீதியாக நாம் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்குல்ல, அதுல கடமை என்பது உணரும். நாம இந்த உதவிகள் எல்லாம் செய்ய நம்ம சமூகத்துல ஏழைகள் இருக்காங்கல்ல, அவர்கள் கொஞ்சம் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் சக்காத்து சீக்கிரையா மாற்றிக்கலாம். வர உற்சாகத்துக்கு 100 ரூபா இல்லைன்னா ஜக்காத்து பணத்தை சேவைகளாக வாங்கி கொண்டு வீட்டுல சேவையெல்லாம் வாங்கி கொண்டு எல்லாத்தையும் இப்படி செலவழிக்கிறது. கேட்டா ஜக்காத்து கொடுத்துட்டே இருக்காது. ஜக்காத்து கொடுப்பதில் கூட மார்க்க நமக்கு அழகான முறையில வெளியாடுது. ஒரு 8 நபர்களை அடையாளத்திற்கு யாராவது சொல்லலாம், வழிபோக்குவர்களாக இருக்கிறாங்களா, இஸ்லாத்தை யாராவது ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாங்களா, கடன் பெற்றிருக்கிறாங்களா, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். அப்ப நம்முடைய ஜக்காத்தை சரியான முறையில நிச்சயமாக நிறைவேற்றக்கூடியதா இருக்கும். நமக்கே தெரியும், நம்மளுடைய சகோதரர் சில பேர் ஜமாத்துக்கெல்லாம் கொடுக்க கூடாதுங்க, அவங்க எல்லாம் எப்படி செஞ்சுருவாங்க, அப்படி செஞ்சுருவாங்க, இப்படி செஞ்சுருவாங்க, எல்லாமே போய் 7% எல்லா வரவு கணக்குகளும் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு ஆடிட்டிங் வரைக்கும் போய் கணக்கு காட்டக்கூடிய நிலைதான் நிர்வாகம். இப்ப ராஜபாளையத்துல வரவுகள் இருக்குல்ல, நீங்க இந்த ரமலானுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க, எவ்வளவு வாங்குறீங்க, ரசீது போறீங்க எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே மாசத்தின் கடைசியில மாநில தலைமையில இருந்து கேட்பாங்க. ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஆடிட்டிங் காட்டணும். உங்க இயக்கத்துக்கு எவ்வளவு பொருளாதாரம், எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி. இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சில பேர் வாசகத்துல முகத்துல உட்கார்ந்து இது ஊழல் அது இருப்பாங்க. ஆனா இந்த நிர்வாக ரீதியான சட்டத்துல பாத்தீங்கன்னா கரெக்டான முறையில பொருளாதாரம் வசூலிக்கப்படுது. அதையும் தாண்டி கரெக்டான முறையில ஏழைகளுக்கு போய் செல்றது. சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஏழைக்கு நான் கொடுத்துட்டேன், ஏன் ஜமாத்தோடு கூட்டாக இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாங்க. நீங்க உயர்ந்தவர்களுக்குள்ள கஷ்டப்படுவதற்குள்ள யாரும் வேண்டாம் சொல்வது. ஆனா ஒரு ஜமாத்தோடு நீங்க இணைஞ்சு அதை செய்யும் பொழுது
உண்மையிலே பரவலாக எல்லாருக்கும் போய் அந்த உதவிகள் சென்றார்கள். இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? ஒரே ஆளுக்கு போய் 10-20 பேர் வருவாங்க. ஏன்னா இவர்தான் தெரிஞ்சவர்கள், இவர்தான் சொந்தக்காரங்க. அப்படி நிறைய உதவிகள் ஒரே நபர்களுக்கு சென்றடைந்து நிறைய பேர் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களா இருக்கிறார். இதையெல்லாம் நாம் முற்றிலும் கவனத்தில் கொண்டு இஸ்லாம் காட்சி தரக்கூடிய இந்த வழிமுறைகள் எல்லாம் நாம கடைபிடித்து ஜக்காத்தையும் நிறைவேற்ற வேண்டும், பித்ராவையும் குறையாக நிறைவேற்றி ஜமாத்தோடு இணைந்து நீங்கள் செய்யும் பொழுது கூடுதலான ஏழைகளுக்கு போய் சென்றார். இப்ப நாம ஒரு பித்ராவை 130 ரூபாய் போடுறோம். ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேர் அப்படின்னா 1500 ரூபாய் வரும். ஆமா, நம்ம கொடுக்கக்கூடிய குழுக்கள் தெரியுமா, ஒரு நபருக்கு 300 ரூபாய் மேல வரக்கூடிய பொருள். கூட்டாக சேர்ந்து நாம செய்யும் பொழுது அதுல அதிகமான பலன்கள் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் நீங்க உணர்ந்து மனிதர்கள் மீது இறக்கப்பட்டு மனிதர்களுக்காக நாம் உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு நம் மீது கருணை காட்டுவார் என்ற அடிப்படையில பொருளாதார ரீதியான இந்த அமல்களையும் நாம் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை